வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு குட்டி ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம ஓரியன் சீசன் 1 எபிசோட் 5 தான் வந்து பார்க்க போறோம். வழக்கம் போல சொல்றதா நம்மளோட சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐக்கன் அழுத்திக்கோங்க. ஏன்னா இது வரைக்கும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்கள ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தந்திருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டா வந்து எபிசோட்ல வந்து போயிடலாம். எபிசோட ஸ்டார்டிங்ல மலைக்கு நடுவில் வந்து ஏதோ ஒன்று இருக்கு. அப்புறம் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டையும் வந்து காட்டுறாங்க. அவன் வந்து அந்த ஜெயில இருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருக்காங்க. எப்படின்னா நம்மளோட கொஜில வந்து நல்லா மீன் பிடிப்பான்ல, ஸோ அங்க வந்து சாவி வந்து அவன் மீன் பிடிக்கிற மாதிரி வந்து எடுத்துருப்பான். அப்படியே அவங்க தப்பிச்சு ஓடி வந்திருப்பாங்க. அவனுக்கு நின்றுட்டு இருக்கிற இடத்துல இருந்து பார்த்தா அந்த ஒரு டவுனே வந்து தெரியுது. அப்புறம் அவங்களோட பைக் வந்து எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்தா அவங்களோட பைக் வந்து கிடைச்சிருக்கு. அப்புறம் அந்த இடத்துல வந்து விடியவும் செய்யுது. இவனுக்கு ரெண்டு இருந்து இந்த இடத்துல விட்டு ஓடிலாம் சொல்லி பார்க்கும்போது அங்க ஏதோ ஒன்று வருது அப்படி சொல்லிட்டு நம்ம கொஜிரோ வந்து சொல்றோம். இவனுக்கு ரெண்டு பயப்பட அப்படியே அந்த சீன் வந்து கட் பண்றாங்க. இந்த பொண்ணு நான் என்ன பண்றேன்னு தெரியல அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஒரு மாஸ்டர் வந்து வராரு. அந்த ஒரு மாஸ்டர் வந்துட்டு நம்மளோட படையெல்லாம் நம்ம திரட்டணும், கேஸ்டில் இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் வெப்பன் கொடுத்து அவங்களை சண்டைக்கு ரெடியாக சொல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, கேஸ்டில் இருக்கிற எல்லாத்தையும் ஆமா இந்த கேஸ்டில் இருக்கிற எல்லாரும் இருந்தா அப்படி சொல்லிட்டு அவர் சொல்றாரு. நீ என்னமோ சொல்ல வர, அது நீ சொல்லிடு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொன்னது வந்து இவளுக்கு ஞாபகம் வருது. அதுக்கு நான் அகேன்ஸ்டா இருக்கு அப்படி சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்ல, என்னையே வந்து எதிர்த்து பேசுறீ அப்படி சொல்லிட்டு அவர் வந்து கோவப்படுறாரு. ஆனா அதுக்கப்புறம் என்னோட டாக்டர் வந்து எனக்கே வந்து அகேன்ஸ்டா இருக்கா, நான் அவளை எவ்வளவு லவ் பண்றேன்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரியல அப்படி சொல்லிட்டு அவர் வந்து அழுக ஆரம்பிக்கிறாரு. அப்ப நான் அதுக்கு ஒரு வழி கட்டுறேன் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து அப்படியே பிடிச்சி கீழே விழு கட்டுற மாதிரி வந்து பண்றாரு. அவரு உன்னால வந்து இனிமே எந்த யூஸும் கிடையாது, என்னோட பேண்ட்ல இருந்து உன்னை வந்து நான் நகர்த்துறேன் அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. ஒண்ணு மட்டும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோ, இந்த மக்கள் கூட வந்து உன்னால மறுபடியும் வாழ முடியாது அப்படி சொல்லிட்டு அவர் சொல்றாரு. உனக்கு இந்த கேஸ்டில் இருக்கணும்னா நீ வந்து நான் சொல்றதை கேட்கணும் அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லும்போது நான் கேட்கறேன் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றா. ஒண்ணு மட்டும் நல்லா பிடிச்சிக்கோ, நான் மட்டும் இல்லைன்னா உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, போ உன்னோட ஒர்க்கை போய் பாரு அப்படி சொல்லிட்டு அவர் வந்து போயிடுறாரு. ஆக்சுவலி இந்த பொண்ணோட அக்கா இருக்காங்க தெரியுமா, அவர் வந்து இதே மாதிரி தான் அந்த அக்காவை வந்து ட்ரீட் பண்ணிருப்பாரு. நீ வந்து எதுக்குமே உதவாக்கற, எதுக்குமே லாக்கி ஆக மாட்டே அப்படிங்கிற மாதிரிலாம். ஸோ அதனால இந்த தங்கச்சியும் இப்போ நான் வந்து அவருக்காக வந்து அகேன்ஸ்டா நிக்க போறேன், அதனால உன்னோட தைரியம் எனக்கு கூட அக்கா அப்படி சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து கேட்கறா. அப்புறம் அவரை வந்து அந்த போட்டோல இருக்கிறவர் போய் குத்துற மாதிரி போக, நான் இல்லாம உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டு அந்த போட்டோ வந்து சொல்லுது, என்னையுமே நீ அகேன்ஸ்டா நிக்கிறீல, என்னை எதிர்த்து நீ நின்னு வச்சுக்கோ, இந்த கேஸ்டில் உன்னால இருக்கவே முடியாது அப்படி சொல்லிட்டு அந்த போட்டோ வந்து பேசிட்டு இருக்கு. இவ்வளவு என்னானாலும் பரவாயில்ல, இந்த மக்களை நான் காப்பாற்றுவேன் அப்படி சொல்லிட்டு அந்த போட்டோ வந்து குத்துற மாதிரி போக, பட் என்னால இது முடியல அப்படி சொல்லிட்டு வந்து யோசிக்கிறா. அந்த செவத்துல இந்த போட்டோ ஒரு எலியூஷன் மாதிரி இவள் வந்து பிடிக்கிற மாதிரி வர, அந்த நேரத்தில் தான் யாரும் வந்து செவுத்து உடச்சிட்டு வராங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு. அந்த பொண்ணு நீங்க எப்படி பிரிசன்ல இருந்து தப்பிச்சிங்க, எங்களோட லார்ட் பார்த்தாருன்னா அவ்வளவுதான், உங்களோட லார்டாவது மண்ணாங்கட்டியாவது அவர் சொல்ற விஷயத்தை எல்லாத்தையுமே நீ தான் கேட்பேன், நாங்களே கேட்க முடியாது அப்படி சொல்லிட்டு இவன் சொல்றான். அப்புறம் அவனும் அந்த ஒரு ஓனி வந்து இங்க வந்துருச்சு, எங்க ஓடுவா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட, நான் வந்து வீக்கானவ அப்படி சொல்லிட்டு இவன் சொல்றான். என்னால ஒண்ணு பண்ண முடியாது, என்ன ஒண்ணு பண்ண முடியாது, நீ வந்து கொஜிரவே வந்து அடிச்சிருக்க, நீ வந்து ஸ்ட்ராங் தான், அது மட்டும் இல்லாம ஓனி எல்லாம் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு எங்களை விட உனக்கு தான் நல்லா தெரியும், அண்ட் உன் கையில இருக்கிற வெப்பன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டானது, நீ வந்து வேற ஏதோ அப்படி சொல்லிட்டு இவன் வந்து சொல்றான். அவனும் அந்த ஓனி வந்து பக்கத்துல வந்துருச்சு, மக்களை காப்பாத்த நான் உனக்கு லிஃப்ட் தரேன், என் கூட வா, நம்ம ஒரு நல்ல புஷி தானே அப்படி சொல்லிட்டு அவன் வந்து கேட்கறான். அப்புறம் தான் அந்த பொண்ணுக்கு வந்து அவங்க அக்கா சொன்ன ஞாபகம் வருது, நம்மளோட வீக்கா இருக்கிறவங்க வந்து நம்ம காப்பாற்றணும் அப்படி சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த பொண்ணு வந்து மக்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறக்காண்டி வந்து நம்ம ஹீரோ கூட வந்து போறோம். இவங்களும் போயிட்டு இருக்கிறப்ப அந்த ஓனி வந்து பக்கத்தில் நெருங்கிருச்சு. அவங்களோட மாஸ்டர் வந்து மக்கள் எல்லாத்தையும் வந்து திரட்டி ஒரே இடத்துல இருந்து வச்சிருக்காரு. இவங்களும் மக்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து ஓட வைக்கணும், எப்படி ஓட வைக்கிறது அப்படி சொல்லிட்டு வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் ஒரு யோசனைக்கு அப்புறம் நம்மளோட கொஜிரோ எனக்கு வந்து ஒரு ஐடியா இருக்கு அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு ஐடியா வந்து மேக் பண்றாங்க. இப்போ இவங்க 3 பேர் சேர்ந்து அந்த மாஸ்டர் கிட்ட இருந்து அந்த மக்கள் எல்லாம் வந்து காப்பாற்ற போறாங்க. அந்த மாஸ்டரும் ப்ளூ ஓனி வந்து இங்க வந்துட்டு இருக்கு, அவங்களுக்கு அகேன்ஸ்டா நம்ம எல்லாம் தான் நிக்கணும், ஸோ நீங்க வந்து இப்போ போய் சண்டை போடணும் அப்படி சொல்லிட்டு அவர் வந்து சொல்றாரு. மக்கள் எல்லாம் இதுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் சண்டை போட்டதே இல்லை அப்படி சொல்லிட்டு பயப்படும் போது நீங்க சண்டை போட்டுதான் ஆகணும் அப்படி சொல்லிட்டு அவர் சொல்றாரு. எங்களை மாதிரி பூச்சிக்கு தான் வந்து இந்த மாதிரி பேட்டில் ஃபீல்ட்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும், பட் இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கு, நீங்க வந்து அதை சாகடிக்கணும் அப்படி சொல்லிட்டு இவர் சொல்றாரு. ஆனா மக்கள் எல்லாம் அப்படி சண்டை போட்டா நாங்க செத்துருவோம் அப்படி சொல்லிட்டு வந்து ஓட பார்க்க, பட் அந்த கேட் வந்து மூடி இருக்கு, இப்போ நம்ம சாக போறோம் அப்படி சொல்லிட்டு மக்கள் யோசிக்க, அந்த இடத்துல யாரோ ஸ்மோக் போடுறாங்க, அது யாருன்னா சுகுமி தான், இதுக்கு பின்னாடி எல்லாம் நீ தான் இருக்கே அப்படி சொல்லிட்டு அந்த ஒரு கோவப்படுறா. அவளும் மக்கள் எல்லாத்தையுமே பாதுகாக்கிறது நம்மளோட வேலை, பட் நீங்க வந்து அவங்களை கொல்ல பாக்குறீங்க அப்படி சொல்லிட்டு வந்து ரொம்பவே கோவப்படுறா. அவளும் அந்த மாஸ்டர் கிட்ட வந்து ரொம்ப நேரமா வந்து பேசிக்கிட்டே இருக்கா, ஏன்னா வந்து இவங்க பிளான் படி அவன் வந்து அப்படி பேசிதான் ஆகணும். ஆக்சுவலி இவன் வந்து இப்படி பேசிட்டு இருக்கிற சமயத்துல நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு வந்து அங்க வந்து அந்த கேட்டுக்கு நிக்கிறாங்களா ஒரு சோல்ஜர்ஸ், அவங்க எல்லாத்தையும் வந்து அடிச்சு போட்டுருவாங்க. ஸோ அப்போ அந்த மக்கள் வந்து ஈஸியாக வந்து தப்பிச்சு போயிடுறான். அப்படிதான் வந்து இவங்களோட பிளான் வந்து இருக்கு. அந்த ஒரு மாஸ்டர் இப்படி நீ ஸ்மூத்தா பேசி நான் பார்த்ததே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. என்ன ஒரு அசிங்கமான விஷயம், உங்க அப்பாவே நீ எதிர்த்து நின்ட்டில அப்படி சொல்லிட்டு அவர் வந்து கேட்கறாரு. இப்போ இவனுக்கு அகேன்ஸ்டா வந்து என்னால சண்டை போட முடியாது, ஸோ அதனால வந்து மக்கள் எப்படியாச்சும் ஓட வைக்க பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாம் அடிச்சு அந்த மாஸ்டர் இப்போ என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, நீங்களா இப்படி பேசிட்டு இருக்கிற சமயத்துல இவங்க எல்லாத்தையும் அடிச்சு போறது எங்களோட பிளானே, ஸோ இப்போ நாங்கள் அடிச்சு போட்டாச்சு, இப்போ மக்களை வந்து சேஃப் வந்து கூட்டிட்டு போகிறது எங்களோட பிளான் அப்படி சொல்றாங்க. சுகுமி எல்லாரும் வெளியே போங்க அப்படி சொல்ல, பட் அவங்க வந்து போகாம அப்படி மறுக்கிறாங்க. ஏன்னா வந்து அந்த ஒரு மாஸ்டர் இருக்கான் தெரியுமா, அவனுக்காக பயந்துட்டு அந்த ஒரு ஓனி வந்து இவங்க நெருங்கி வந்துகிட்டே இருக்கு. ஆக்சுவலி இவனை பார்த்து எதுக்கு இந்த மக்கள் வந்து இவ்வளவு பயப்படுறாங்கன்னா, கிங் ஜாமுன் மாதிரி யார் இவனோட பேச்சை வந்து கேட்கலையோ அவங்களோட ஃபேமிலிக்கு வந்து ஒரு டெத் பெனால்ட்டி கொடுப்பானா. ஸோ அதனால தான் மக்கள் எல்லாருமே இவனுக்கு பயந்துட்டு அவனோட பேச்சு கேட்காம வெளியே போகாம வந்து அப்படி நின்று இருக்காங்க. இப்போ இவங்களெல்லாம் நான் வெளியே சேஃபா கொண்டு போகணும்னா நான் வந்து அவங்க கூட வந்து சண்டை போட்டு தாகணும், அதாவது எங்களோட மாஸ்டர் கூட அப்படி சொல்லிட்டு வந்து அவ வந்து சண்டை போறதுக்காக நிற்கிறா. ஹீரோட ஃப்ரெண்ட் இப்போ என்ன நடக்க போதும் அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது இங்க அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் அந்த மக்கள் எல்லாம் அடிக்கிறாங்க. ஆனா நம்மளோட ஹீரோட ஃப்ரெண்டு சேர்ந்து அந்த ஒரு சோல்ஜர்ஸ் எல்லாம் இருந்து அடிச்சு போடுறான். அந்த ஒரு மாஸ்டரும் நீ என்ன ஒரு அடம்பிடிப்பு, இந்த மாதிரி நீ அடம்பிடிச்சு பார்த்ததே கிடையாது, இப்போ நம்ம 2 பேரும் சண்டை போட்டுதான் ஆகணும் அப்படி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வந்து சண்டை போடுறாங்க. அங்க இருந்த மக்கள் எல்லாருமே நம்மளுக்காக தான் இந்த பொண்ணு சண்டை போட்டுட்டு இருக்கா அப்படி சொல்லிட்டு வந்து ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அப்புறம் அவளுக்கும் அவளோட அக்கா ஞாபகம் எல்லாம் வந்துட்டு போயிட்டு இருக்கு. அப்புறம் அந்த மாஸ்டர்
வந்து அவளோட காலை பிடிச்சி அப்படியே ஒரு அடி அடிப்பார் பாருங்க செவுத்துல. இவ வந்து ஒரு மாதிரி ஆயிருவா. நான் தான் சொன்னேன்ல, நீ வந்து வீக்கானவ, நீ வந்து நான் சொல்றதா கேட்கணும், உன்னோட இந்த மாதிரி தாட்ஸ் வெளியே கொண்டு போயிரு, நீ வந்து ஒர்த்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து பயங்கரமா வந்து எட்டி உதச்சிட்டு இருக்காரு அவரும். நம்மளோட சுகுமினால வந்து சுத்தமா முடியல, அப்படி சுருண்டு வந்து விழுந்துடுறா. இப்ப நீ என் கூட சண்டை போட்டினா உன்னால இந்த ஃபேமிலி கூட இருக்க முடியாது. ஆமா, அவர் சொல்றது கரெக்ட் தான் அப்படி சொல்லிட்டு மக்கள் சொல்றாங்க. ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோ, நாளை நான் உன்னால சர்வே பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டு சொல்ல இவ வந்து அவன் மூஞ்சில வந்து துப்பிடுறா. அந்த மாஸ்டர் இருக்காரு தெரியுமா, அவருக்கு வந்து இதை வந்து ஜீர்ணிச்சிக்கவே முடியல. அவரும் என்னை எப்படி ஏமால எப்படி நீ துப்பனா அப்படி சொல்லிட்டு வந்து அவர் யோசிக்கிறார். நீ வந்து வீக்கானவ, நான் இல்லாம உன்னால ஒன்றும் பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டு அவர் சொல்ல. ஆமா, வீக்கானவ தான். இப்போ நான் வந்து உங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்கேன், என்னாலும் பரவாயில்ல நான் தோக்கடிப்பேன் அப்படி சொல்லிட்டு அவன் வந்து ஏதோ ஒரு மேஜிக் பவர் மாதிரி யூஸ் பண்றான். உன்னால என்ன தொடக்கூட முடியாது அப்படி சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இவனுக்கு வந்து நான் ரொம்ப நாள் வந்து பயந்துட்டு இருந்துட்டேன், பட் இப்போ வந்து எனக்கு புரிஞ்சிருச்சு, இவனுக்கு வந்து பயந்துட்டு இருந்தா எதுவுமே வேலைக்காகாது. இங்க இருக்கிற மக்கள் எல்லாத்தையுமே வந்து ஒரு பெரிய டேஞ்சருக்குள்ள தான் கொண்டு போய் விடுவான் அப்படி சொல்லிட்டு இவன் வந்து சொல்லிட்டு இருக்கான். இங்க இருக்கிறவங்க எல்லாம் நல்லா கேட்டுக்கோங்க, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இவன் வந்து உங்களுக்கு கொல்லதான் போறான், அதனால நீங்க இப்ப என்ன பண்ணணும்னா ஓடிடுங்க அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்றாங்க. அதாவது மக்கள் கிட்ட வந்து நம்ம சுகுமி சொல்றா. அப்புறம் அவர் வந்துட்டு உன்னை நான் வந்து முடிச்சு கட்டுறேன் அப்படிங்கிற சொல்ல, நான் உன்னை முடிச்சு கட்டுறேன்டா அப்படி சொல்லிட்டு அவரை வந்து லாக் பண்ணி செவுத்துல வச்சு ஒரு அடி அடிக்கிறா. அது அடிச்ச உடனே வந்து அவர் அப்படியே மயக்கம் போடுற மாதிரி ஆயிரம். அவர் வந்து இந்த பொண்ணு தூக்கடிச்சிட்டா, இப்ப நம்ம வந்து ஓட வேண்டியது அப்படி சொல்லிட்டு எல்லாருமே வந்து வெளியே ஓடுறாங்க. இந்த மாஸ்டர் யாரும் வெளியே போகாதீங்க, நம்மள ஒரு ஃபேமிலி, நம்ம அந்த ஓனி கூட சண்டை போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் அந்த மக்கள் எல்லாருமே வந்து சேஃபா வந்து மலைக்கு மேல நினைக்கிறாங்க. சுகுமி நீயும் மேல வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த ஒரு ஓனி இருக்கு தெரியுமா, இவனை நோக்கி வந்து வந்துகிட்டே இருக்கு. அப்புறம் அவளும் வந்துட்டு நான் வந்து இங்கே செத்தலாம் சொல்லிட்டு யோசிக்க, இனிமே நான் என்ன பண்ண போறேன் அப்படி சொல்லிட்டு வந்து யோசிக்க, பட் நான் வந்து இன்னும் கொஞ்ச நாள் உயிர் வாழணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு பயப்படுறேன். எதுக்கு நான் எங்க அக்கா சொன்ன மாதிரி ஒரு சிறந்த பூசியா வந்து மாறணும் அப்படி சொல்லிட்டு அவன் வந்து சொல்றான். அந்த நேரத்துல வந்து அந்த ஒரு ஓன் வந்து கிட்டத்தட்ட இவகிட்ட வந்து வந்துருச்சு. பட் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு பைக்ல வந்துட்டு என் கூட ஏறு, நம்ம எல்லாருமே தப்பிச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கை கொடுத்து அவளை வந்து அப்படியே தூக்கிட்டு வந்து போறான். அவனும் நான் தான் சொன்னேன்ல, நீ வந்து டிஃபரெண்டானவனு, எப்படி உங்களோட மாஸ்டர் நீ தோக்கடிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்றான். இவங்களும் அந்த மாஸ்டரோட அப்படியே அந்த ஓனிக்கிட்டு தப்பிக்க அப்படி இங்க ஒருத்தவங்க வந்து காட்டுறாங்க. என்னை சுத்தி இருக்கிற எல்லாமே வந்து அழகா இருக்கு அப்படி சொல்லிட்டு இவர் வந்து சொல்ல அப்படியே இந்த எபிசோட் வந்து முடிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த ஒரு எபிசோட் வந்து முடியுது. அடுத்த எபிசோட பார்க்கணும் நம்மளோட சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி நிறைய பேருக்கு இந்த ஒரு டவுட் இருக்கும், அந்த மாஸ்டர் வந்து யாரு அப்படின்னு சொல்லி. அவர் வந்து நம்ம சுகுமி இருக்கால அவளோட அப்பாவாம். ஆனா அவர் வந்து இவ வந்து அவருக்கு வந்து எப்பவுமே அடிமையா தான் இருக்கணும் அப்படி சொல்லிட்டு நீ வந்து வீக்கானவன், நீ வந்து ஒரு இடியட் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அதனாலே அந்த சுகுமி அப்படிங்கிற பொண்ணு நான் வந்து வீக்கானவன் அப்படி சொல்லிட்டு நம்பிட்டே இருந்திருப்பா. இந்த ஒரு விஷயத்தை தான் நான் வந்து யாராச்சும் கிட்ட சொல்லணும் அப்படி சொல்லிட்டு வந்து ரொம்பவே வந்து கவலைப்பட்டு இருந்திருப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். சரி, நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்ப்போம். அது வரைக்கும் பாய்.